ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் கொடியில் எப்படி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீக்கங்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பிடிச்சது அப்படின்னா அது வந்து ஆண் பூக்கள். ஆண் பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் பூக்கும். கரெக்டான பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் வந்து கீழே விழுந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீக்கங்காய் கொடியில் பூக்கிற டைம் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம். அப்போ பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் கரெக்டான பாலினேஷன் நடக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம பூக்கிற பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காயாக மாறும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூத்துருக்கிறது வந்து ஆண் பூக்கள். பெண் பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவுக்கு பின்னாடி காய் இருந்தது அப்படின்னா இது வந்து பெண் பூக்கள். இந்த பெண் பூக்கள் மட்டும்தான் நம்மளுக்கு காயாக மாறும். ஆண் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும். ஆனால் பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த பூக்கள் வந்து கீழே விழுந்துடும். நம்ம அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிற ஆண் பூக்களில் ஒரு பூக்கள் வந்து கிள்ளி எடுத்துட்டு அதில் இருக்கிற இதழ்களை வந்து நம்ம கிள்ளி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறத ஆண் பூக்கள் வந்து ஒரு பூ கிள்ளி எடுத்துட்டு அது மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் இதழ்களை வந்து நம்ம கையால் கிள்ளி எடுத்துக்கிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா தான் அந்த மகரந்த தூள்கள் ரொம்ப மெல்லியதாக இருக்கும். அந்த மகரந்த தூள்கள் வந்து நம்ம கையில் படாமல் அப்படியே எடுத்து கொண்டு போய் அந்த பெண் பூக்கள் பூத்திருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக டச் பண்ணி விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதழ்கள் வந்து கிள்ளி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா 2 குச்சி மாதிரி எல்லோ கலரில், மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோ கலரில் துகள்கள் இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக பார்த்தோம்னா தெரியும் அது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மகரந்த தூள்கள். இதில் தான் வந்து இருக்கும். இந்த 2 ஸ்டெம் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 பட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தான் அந்த மகரந்த தூள்கள் இருக்கும். இதை கொண்டு போய் இந்த பெண் பூக்களில் லைட்டாக இப்படி வந்து டச் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். இதுதான் ஹேண்ட் பாலினேஷன். இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் மேக்ஸிமம் ஒரு 2 கொடி 3 கொடி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுவே பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறைய செடி போடுவோம். நம்ம வந்து அதுக்காக போய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அது கரெக்டான உரம் மருந்து அந்த மாதிரி கொடுத்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செடிக்கு பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏக்கர் கணக்கில் போட்டோம்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க முடியாது. நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வைக்கிற 2 செடியில் பூக்கிற பூக்கள் வந்து காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரி ஆயிரும். கரெக்டான பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா அது வந்து கொட்டி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கள் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு 4-5 கொடி போட்டிருக்கங்காட்டி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஹேண்ட் பாலினேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கொடி படர்ந்து வரும்போது 2 கனவுக்கு இடையில ஒவ்வொரு கனவுக்கும் இடையில பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு இலைக்கு இடையில பார்த்திங்கனாலே நிறைய பிஞ்சுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 காய் பக்கம் இந்த ஹேண்ட் பாலினேஷன் பண்ணங்காட்டி நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இலைக்கு இடையில பார்த்திங்கன்னா காய் கரெக்டாக வச்சுக்கிட்டே வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு இலை விடாமல் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. ஹேண்ட் பாலினேஷன் பண்ணங்காட்டி நிறைய பிடிச்சிருக்கு. கொத்தாக இந்த மாதிரி கரெக்டாக பாலினேஷன் நடந்தால் மட்டுமே எல்லா கொடி வகை காய்கள்லேயும் இந்த மாதிரி காய்கள் பிடிக்குங்க. நானே வந்து இந்த ரொம்ப நாளாக இதை பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து விளையிறக்க ஆரம்பித்தங்காட்டி தான் சரி கரெக்டான பாலினேஷன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த டைம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஒவ்வொரு இலைக்கு இடையில பார்த்திங்கன்னா கனவு இருக்குது இல்லைங்களா, அந்த கனவுக்கு இடையில பார்த்திங்கன்னா பூக்கள் பிடிச்சி அதுவும் கரெக்டான பாலினேஷன் பண்ணங்காட்டி இந்த மாதிரி நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆண் பூக்கள் எது பெண் பூக்கள் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு போட்டிங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.